ஐஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். பொள்ளாச்சிலே 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கைஸ். அந்த சைடு ஒன்று இருக்குது, அது வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு சைடு போகிறது. இது வந்து வால்பாறை, அப்புறம் கேரளா, பாலக்காடு, திருச்சூர் போகிற பஸ் இங்கே தான் நிற்கும். அப்புறம் ஹில்ஸ் ஏரியா சைடு மேக்ஸிமம் கவர் ஆகிறதெல்லாம் இங்கே தான் நிறுத்துவாங்க. பாருங்கள், பாலக்காடு பஸ் முன்னாடி போகுது, பின்னாடி ஒரு பாலக்காடு பஸ் நிற்கிது. நம்ம பாலக்காடு தான் போகிறோம் பொள்ளாச்சியிலேருந்து. கேஎஸ்ஆர்டிசியில் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை. வாங்க, ஃபுல் வீடியோ தான், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். க்ரௌடடான பஸ் ஸ்டாண்ட் கைஸ். இங்கே பாருங்க, இந்த சைடு டவுன் பஸ்ஸஸ் தான் நிற்கிது. அந்த சைடு வந்து வால்பாறை போகிற பஸ்ஸு. இப்போ வால்பாறைக்கு பஸ் இல்லை, நான் வரையில தான் போணுச்சு ஒரு பஸ்ஸு. அடுத்த பஸ் பாலக்காடுக்கு வருது. மேபி இதுதான் ஃபஸ்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்கன்னா ஏறி சீட் போட்டு கவர் பண்ணலாம். சீட்டு கிடச்சாச்சு, கேபின் ரைட். கண்டக்டரை சீட் போட்டு கொடுத்துட்டாரு கைஸ். லேடிஸ் ஃப்ரீ பஸ்ஸு, செம்ம க்ரௌடு. ஃபஸ்ட் டைம் லேடிஸ் ஃப்ரீயில் போகிறோம். இவர் தான் கண்டக்டர். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 54 ரூபா கைஸ். பாலக்காடு லேடிஸ், லிமிட்டட் ஸ்டாப், ஆர்டினரி. வாங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30. இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்கேல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அது ஷார்ட்ஸில் வரும். ப்ரைவேட் பஸ்ஸில் மேக்ஸிமம் எடுக்க விடுறதில்ல கைஸ். ஏன்னா லேடிஸ் தான் ஃப்ரண்ட்டில் லேடிஸ் தான் பர்மிஷன்னால ஜென்ஸ் மேக்ஸிமம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. வாங்க, இந்த வண்டியில் ஃபுல்லாக எடுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். அடுத்து வேறு எதாவது ரூட் ட்ரை பண்ணோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடி பஸ் 3:30க்கு போணுச்சு, நம்ம பஸ் 3:45க்கு எடுத்துட்டாங்க. வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல்லசேனா ஓடினதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பல்லசேனா வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போது பொள்ளாச்சி பாலக்காடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பாலக்காடு இப்போதாங்க வண்டி கிளம்பிட்டோம். அதே மாதிரி கைஸ், கேரளாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் பஸ்லேயுமே ஹேர் ஹாரன் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஹாரன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹேர் ஹாரன்ன்ற பேச்சே இருக்காது. சவுண்டு கம்மியாக இருக்க ஹாரன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது கோயம்புத்தூர்லேயும் நிறைய இடத்துல ஹேர் ஹாரனுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க போலீஸ். ஹேர் ஹாரன்னால் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதனால் கோயம்புத்தூர்லேயும் இப்போ அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காங்க. நான் லாஸ்ட்டாக வந்த ப்ரைவேட் பஸ்ஸில் கூட ஹேர் ஹாரனே அடிக்கல கைஸ். எலக்ட்ரிக் ஹாரன் தான். சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ண ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாம் எலக்ட்ரிக் ஹாரன் யூஸ் பண்ணாவே கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். சரி வாங்க கைஸ், நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைட்டாக தூருது. ஃபுல் ஜர்னி எப்படி இருக்க போதோ தெரில. ஃப்ரண்ட் சீட்டு வேறு, அது இந்த ஜன்னலை சாத்தவும் முடியாது நமக்கு. ஃப்ரண்ட் சீட்டை மேக்ஸிமம் கேஎஸ்ஆர்டிசியில் க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க கைஸ். மேக்ஸிமம் மழை இல்லாத வரைக்கும் நல்லாயிருக்கும். மழை வந்தால் தான் தெரியும் நம்மளோட எப்படி ரிலாக்ஸ் பண்ண போகிறோன்னு. நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். கைஸ், மழை செம்ம மழை கைஸ். ஒரு 5 நிமிஷம் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம், மழை பிடிச்சிருச்சு. சரியான மழை. பொள்ளாச்சி தாண்டினவுடனே இப்படி ஒரு மழை வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. மழை வர மாதிரி இருந்துச்சு. எப்படி கொஞ்சம் தூரம் போய் தான் மழை வரும்னு பார்த்தா டவுனை தாண்டினவுடனே மழைங்க. ரோடு பாருங்கள், பச்சை பஸ்ஸேன்னு இருக்குது 2 சைடுமே. சூப்பராக இருக்குங்க. அதுவும் மான்சூன் வேறு,
இந்த டைமில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண வேறு லெவலில் இருக்குங்க. கைஸ் ஆக்சிடென்ட் கைஸ். இந்தியா ரோடு வேறு ஈரமாக இருந்துருச்சா, கண்ட்ரோல் கிடச்சிருக்காது போல். போய் அந்த போஸ்ட்லேயே விட்டுட்டாங்க. டிரைவர் நேரத்தில் ஒரு பெருசாக கூட்டம் இல்லாதனால அப்படியே கண்டினியூ ஓட்டிகிட்டே இருக்கார். வண்டியும் ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை கேஸ், அப்படியே மீடியமாக ஒரு 50, 55, 60 அந்த ரேஞ்சிலே தான் போகிறாங்க. ஆனால் ரோடு ஃபுல்லாக மழை வந்துகிட்டே இருக்கனால ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது, கண்ட்ரோல் கிடைக்காதுன்ட்டு சாஃப்டாக ஓட்டுறாங்க கேஸ். இல்லைன்னா கேஎஸ்ஆர்டிசி ஓட்டுறது சொல்லவா வேணும். ஆனால் இந்த ஸ்பீடுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஏரியா வேறு லெவலுங்க. ட்ராவல் பண்ணேன். கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரோடும் அதே மாதிரி தான், ரோட்டை சுற்றியும் அதே மாதிரி தான், சூப்பராக இருக்குங்க. எங்கேயுமே இடத்துல பஸ்ஸு இப்போ எடுத்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஊர்லேயும் நடத்தலைங்க. அப்படியே வண்டி க்ரூஸ் பண்ணிட்டே வராரு. கோபாலபுரம் வந்துட்டோம். இதான் பார்டர்ன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு கேரளா பார்டர்ன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. பார்டரா என்னன்னு தெரியல, பார்க்க அந்த மாதிரி தான் செக் போஸ்ட்லாம் வச்சுமே. கைஸ் செம்ம மலை கைஸ். பார்டர் வந்துட்டோம் கோபாலபுரம். வெல்கம் டு கேரளா. கரெக்டாக பார்டர் கைஸ். கேரளாவுக்குள்ளே வந்துட்டாங்க, இருந்தாலும் ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்காங்க. லாட்ரி கடைலாம் ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ லாட்ரி கடை இருக்குது பாருங்க. மழை வேறு லெவல் மழைங்க. லாஸ்ட் வீடியோ திருவனந்தபுரம் போயிருந்தோம், அதுலேயும் இதே மாதிரி தான் மழை. இப்போ பாலக்காடு போகிறோம், இதுலேயும் மழை. இனி அடிக்கடி மான்சூன் ஃபுல்லாகவே கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ தாங்க வரும். அடிக்கடி கேரளா ட்ரை பண்ணுற மாதிரி தான் வரும். ட்ரஸ்டட் தான். இந்த சீட்டு கிடச்சதுனாலே என்னமோ தெரிலங்க, இந்த ஜன்னல் வேறு மூடக்கூடாதுன்ட்டாங்க. டிரைவருக்கு கிளாஸ் தெரியாதான். மழை தண்ணி டேரெக்டாக எனக்கே அடிக்குதுங்க பாருங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா டபுள் ரோட்டில் போயிட்டுருந்தோம். இப்போ கேரளாவுக்குள்ளே வந்ததுலேருந்து சிங்கிள் ரோடு தான். ரோடும் அதே மாதிரி அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, சிம்பிளாக தான் இருக்குது. ரோடு குழியாக இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோட்டுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லைங்க, கொடுக்கறது ஃபுல்லாகவே நேச்சருக்கு தான்.
கொளிஞ்சம்பரம் பஸ் ஸ்டாண்ட். கைஸ் வண்டியே ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு கைஸ். இவர் தான் நம்ம டிரைவர். வேறு லெவலில் ட்ரைவ் பண்ணுறாரு கைஸ் மலையிலையும். சைடு பாருங்க கைஸ் மழையே இல்லை. பார்டரில் மட்டும்தான் கரெக்டாக மழை. பொள்ளாச்சி பார்டர் வரைக்கும் கோபாலபுரம் வரைக்கும் நல்ல மழை. கோபாலபுரம் தாண்டாட்டி அப்படியே மழை குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் கிளைமேட் பாருங்க அப்படியே இருட்டியே தான் இருக்குது. கோவிலில் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு கோவிலில் பார்த்தா தமிழில் தான் ஃபஸ்ட்டு எழுதி இருக்கிறது. பக்கம் கேரளாவில் இருக்கமா தமிழ்நாட்டில் இருக்கமானே தெரிய மாட்டேங்குது. அந்த பஸ்ஸில் பாருங்கள் தமிழில் தான் எழுதியிருக்கு, ஆனால் கேரளா பஸ். சேலந்தாவளம் கொளிஞ்சம்பரம்.
டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. 3:45 பஸ் ஏறினோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கேஸ் பாலக்காட்டுக்கு. அவங்க எவ்வளோ நேரத்தில் போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ எங்கன்னா கோயம்புத்தூர் கொச்சின் ஹைவே வந்துட்டோம். இங்கே பெருசாக மழை இல்லை கேஸ். பொள்ளாச்சி தான் மழையே பிரித்து எடுத்துருச்சு. இந்த சைடெலாம் அப்படியே வானம் அப்படியே கருப்பாக இருக்குது. அவ்வளோதான், பெருசாக மழைன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. மழை வந்திருக்கோம், இல்லை வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். நம்ம டைமில் வரல. ரிட்டன் அடுத்த ஜேர்னி இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்த ஜேர்னி சொல்லியிருப்பேன். பாலக்காடு டவுன் வந்துட்டோம். பொள்ளாச்சிக்கு அடிக்கடி பஸ் போய்கிட்டே தான் இருக்கு. இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு, ஸ்டேடியம் ஸ்டாண்ட், ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட் போனோம். டைம் கரெக்டாக 5 மணி. 1.25 மணி நேரத்தில் பாலக்காடு பொள்ளாச்சியிலேருந்து. மழை கைஸ். இல்லாட்டி நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கலாம். இந்த பஸ்ஸில் ஒன்று புதுசாக பார்த்தேன். அது ஒன்று என்னன்னு பாருங்கள், இந்த டிவி. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பாக மென்ஷன் ஆகிட்டே வருது கைஸ். நான் ஃபஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் கேஎஸ்ஆர்டிசியில் பார்க்குறேன், கவர்மெண்ட் பஸ்ஸில். இது எல்லா பஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் இந்த பஸ்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மலம்புழா டேமுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க பாலக்காடில் சுற்றி பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா மலம்புழா டேம் போகலாம். பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1/2 hour ஜேர்னி வரும் கைஸ். கைஸ் முன்னாடி ஒரு ரேர் பீஸ் போயிட்டுருக்கு கைஸ். முன்னாடி போகிற கேஎஸ்ஆர்டிசி பேர் திருப்பூர் பஸ், எர்ணாகுளம் திருப்பூர். இந்த ஒரு வண்டி தாங்க திருப்பூர் வரைக்கும் வர்றது. கோயம்புத்தூர் தாண்டி திருப்பூர் வரைக்கும் வர பஸ்னால் இது தாங்க சூப்பர் பஸ்ஸில். பஸ் அங்கே போயிடுச்சு முன்னாடி. அடுத்த கோயம்புத்தூர் தாங்க போகிறோம் பாலக்காட்டில் இருந்து. கேஎஸ்ஆர்டிசியில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டிஎன்எஸ்டிசியில் ட்ரை பண்ணோம்னா முன்னாடி சீட்டு கிடைக்காது. அதுக்கிட்ட கண்டக்டர்கிட்ட கேட்கணும், டிரைவர்கிட்ட கேட்கணும்.
அதுவும் இல்லாமல் கேரளா வேறையா, முன்னாடி உட்கார விட மாட்டாங்க. டிஎன்எஸ்டிசியில், கேஎஸ்ஆர்டிசியில் பிரச்சனையே இல்லை. நம்ம வந்துட்டோம், பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். டைம் பாருங்க 5:10. வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். பாய்.